ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த சம் பார்க்கலாமா? இது வந்து டெக்ஸ்டுவலில் இருக்கக்கூடிய தேர்டு கொஸ்டின். A mechanic unscrew a nut by applying a force of 140 Newton with a spanner of length 40 cm. What should be the length of the spanner if a force of 40 Newton is applied to unscrew the same nut? இப்போ சம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. மெக்கானிக் வந்து நட்டை அன்ஸ்க்ரூ பண்ணதுக்கு ஒரு ஃபோர்ஸ் 140 நியூட்டன் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறாரு. அப்போ அவர் யூஸ் பண்ண அந்த ஸ்பேனரோட லென்த்து 40 சென்டிமீட்டர். இப்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா, வாட் ஷுட் பி த லென்த் ஆஃப் த ஸ்பேனர் இஃப் எ ஃபோர்ஸ் ஆஃப் 40 நியூட்டன் இஸ் அப்ளைடு டு அன்ஸ்க்ரூ. அதாவது ஃபஸ்ட்டு 140 நியூட்டன் அப்ளை பண்ணுறப்போ அவர் யூஸ் பண்ணது வந்து 40 சென்டிமீட்டர் லென்த்து. இப்போ ஜஸ்ட்டு 40 நியூட்டன் தான் இருக்குது, அவர் அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ் ரெடியூஸ் ஆகிருக்கு. அப்போ லென்த் என்ன ஆகணும்? இப்போ இது லாஜிக்கலாக நமக்கு தெரிஞ்சது தான். லென்த் இன்க்ரீஸ் ஆகிற இந்த லென்த் டிக்ரீஸ் ஆகிறப்போ ஃபோர்ஸ் டிக்ரீஸ் ஆகிறப்போ உனக்கு என்ன இருக்கணும்? லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது இது லாஜிக்கான விஷயந்தான். ஸோ ஆனால் அது கெஸ் பண்ணி போட முடியாது, சம்ம போடணும். ஸோ ஃபோர்ஸ் F1 அப்படிங்கிறது 140 நியூட்டன், லென்த் D1 40 சென்டிமீட்டர் அப்படியே வச்சுக்கலாம், இல்லாட்டி மீட்டராக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. 0.4 மீட்டர் அப்படின்னு கன்வெர்ட் பண்ணிக்கோ. F2 40 நியூட்டன், இல்லை D2 நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஃபார்முலா என்ன எடுத்துக்கலாம்? மொமெண்ட் ஆஃப் கப்பலோட ஃபார்முலா F into D. இப்போ ரெண்டுமே ஈக்குவலாக ஒரே ரெண்டையும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஈக்குவலைஸ் பண்ணுறாங்க. அப்போ F1 D1 is equal to F2 D2 ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ உனக்கு என்ன ஆகும்? F1 D1 by F2 ஆகும். ஸோ 40 into 140 divided by 40. நீ 14 போடு, இல்லை 0.4 கூட போட்டுக்கோ. 0.4 into 140 divided by 14 போடலாம். அது உனக்கு கேன்சல் பண்ணுறப்போ என்ன ஆகும்? 0 கேன்சல் ஆகும். இங்கே 0.44 கேன்சல் ஆகிறப்போ உனக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா 10 ஆகும். கேன்சல் பண்ணிக்கோ. நீ 40 போட்டுக்கோ. போட்டுட்டு 140 சென்டிமீட்டர்னு போடு. கடைசியாக அதை மீட்டராக கன்வெர்ட் பண்ணப்போ 1.4 சென்டிமீட்டர்னு கன்வெர்ட் பண்ணி போடு. இல்லை 140 சென்டிமீட்டர் எழுதினாலும் ரைட்டு தான் மார்க் கொடுப்பாங்க. இருந்தாலும் நம்ம SI யூனிட் கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஃபேக்ட் இருக்கிறதுனால நீ அதை என்ன பண்ணுன்னா 1.4 சென்டிமீட்டர் மீட்டர் அப்படின்னு போடு. ஓகேவா? தேங்க்யூ. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். எல்லா சமயம் நான் சொல்லதை கவனித்தா பத்தாது, அதை மறுபடியும் நீ போட்டு பார்க்கணும். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.